வணக்கம். இன்றைய முக்கியமான பல கேள்விகள் கேட்கிறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து இந்த கேள்விகள் அடுக்கடுக்க வைக்கிறோம். முதல் கேள்வி, மரியாதைக்குரிய தமிழக முதல்வரே திரு விஜய், உங்களுக்கு தான் இந்த கேள்வி. நேற்றைய தினம் நீங்கள் மகளிர் உரிமை தொகை பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. என்ன பரிசீலனை பண்ண போகிறீங்க? ஒன்றுமே புரியல. பரிசீலனை பண்ண என்ன இருக்குது? அப்போ ஆல்ரெடி இருந்த சட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு போவோம், தடை செய்ய மாட்டோன்னு சட்டசபையில் சொன்னீங்க. அப்போ நீங்கள் அதை எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலாம் இல்லைங்களா? அதில் ஏன் உங்களுக்கு இவ்வளோ சந்தேகம் வருது? என்ன காரணம்? ஒன்றாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, காலை உணவு திட்டம் நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லி இப்படி சொல்லின்னு வராங்க. நீங்கள் அதுக்கு கையெழுத்து போட்டிங்களா இல்லையா? ஏன் கையெழுத்து போடலைன்னா ஏன் போடலை? அப்போது ஏன் போடலைன்னு கேட்டால் நீங்கள் சட்டசபையில் ஏன் அறிவிச்சிங்க? பழைய சட்டங்கள் தொடரும்னு ஏன் அறிவிச்சிங்க? இப்போ இப்படி ரெண்டாவது கேள்வியில் நிற்கிறோம், கொஸ்டின் மார்க். மூணாவது, நிறைய பெண்களுக்கு இலவச பஸ் பிரயாணம் உண்டுன்னு நீங்களும் சொன்னீங்க. இதற்கு முன்னாடி இருந்த தமிழக அரசும் சொல்லிச்சு. கவனமாக கேளுங்க, நான் ஸ்டாலின் பேரையோ திமுக பேரையோ குறிப்பிட்டு சொல்லலை. இதற்கு முன் இருந்த தமிழ்நாடு அரசு அறிவித்த பெண்கள் இலவச பயணத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ்லையும் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணால் வரலாம்னு சொன்னீங்க. அதை ஏன் இதுவரை அதற்குண்டான உத்தரவு பிறப்பிக்கவில்லை? உத்தரவு ஏன் கொடுக்கலை? அதுக்கு ஏன் நீங்கள் கையெழுத்து போடல? சரி, நீங்கள் சொன்ன தமிழ்நாடு முழுக்க போக முடியாது, இப்போ அது மறுபரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும். யோசனை பண்ணலை. அப்போ மக்களை ஏமாற்றிருக்கிறீங்க. நீங்களும் சராசரி அரசியல்வாதி. ஓகே, அடுத்தது வர உங்களால் தமிழ்நாடு முழுக்க பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் போன இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணது போல் அந்த இலவச பஸ் பிரயாணமாவது நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அதை நீங்கள் கொடுக்கல? ஏன் அதுக்கு அரசு மறுபரிசீலனைன்னு சொல்கிறீங்க? அதில் என்ன மறுபரிசீலனை செய்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது? என்ன ஒன்றுமே புரியல. வாலிப பிள்ளைங்களுக்கு படித்தவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவாது கிடைக்குமா கிடைக்காதா? இதுவும் மறுபரிசீலனைன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் கழித்து தான் போடுவீங்களா? இல்லை, ஒன்றுமே புரியல. நாங்கள் வந்தால் ஒரேடியாக எல்லாம் சாதிச்சிருவோம், ஒரே நாளில் எல்லாம் மாற்றிடுவோம்னு சொன்னீங்க. என்ன மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களே, ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுக்கு முதலமைச்சரானீங்க? மக்கள் சேவை செய்யவா, இல்லை ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்த திட்டங்களை முடக்கவா? ஒன்றுமே புரியல. சரி, முடக்குறீங்க. நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியாக அதை நிறைவேற்றுங்க. அது கூட உங்களால் நிறைவேற்ற முடியாதா? அப்போ என்ன தான் பண்ணுவீங்க? நீங்கள் என்னத்தை மாற்றம் கொடுக்க போகிறீங்க? ஒன்றுமே புரியல. உங்களுடைய மாற்றம்னா என்ன? மக்களுக்கு ஏமாற்றம்னா உங்களுடைய மாற்றமா, இல்லை தினகரன் நான் சொன்ன மாதிரி துர்நாற்றமா? ஒன்றுமே புரியல. சரி, இப்போ இதெல்லாம் விடுங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. நான் நிறைய வீடியோ போட்டால் எல்லாம் பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட இதுக்கு பதில் சொல்லலை. இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு உங்களுடைய பதில் என்ன? அல்ல முன்னாடி இருந்த தமிழக அரசு போல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பீங்களா? இல்லை இதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து பிஜேபி ஆட்சிக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுப்பீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அரசியல் வரும்போதும் வந்த பிறகும் வாய் மூடி நின்றீங்க இப்படி இல்லையா? பிஜேபியை பற்றி பேசவே இல்லை. இப்போவும் முதல்வராயிட்டும் இதுபோல் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு முதல்வராக நீங்கள் வாயை திறந்து பேசவில்லைன்னா உங்களை எந்த கேட்டகரியில் சேர்க்கணும்? மக்கள் நாங்களே போராடணும், நாங்களே எல்லாம் செய்யணும். நீங்கள் ஜம்முன்னு கோட் ஷூட்டு போட்டுக்குன்னு வந்துட்டோம்பா ராஜான்னு சொல்லி நீங்கள் சட்டசபையில் போய் உட்காருவீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி. நீங்கள் வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டீங்க. பேசினா உங்கள் முத்து உதிர்ந்துருமா? ஏங்க, மக்களுக்காக இப்போது வாயை திறந்து பேசுங்க. மரியாதைக்குரிய சி. ஜோசப் விஜய் தமிழக முதல்வரை நீங்கள் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன்னா எப்படி? என்ன
நீங்கள் வந்தால் கலவரம்லாம் கண்ட்ரோல் ஆகும், சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கும். நீங்கள் திருப்பத்தூரில் பாருங்கள், அத்தனை பெங்காலிங்களும் சேர்ந்து வட இந்தியர்களும் சேர்ந்து ஒரு தமிழ் அடின்னு அடித்தாங்க. உங்கள் ஆட்சியில் தான் நடந்துச்சு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன எடுக்க போகிறீங்க? அப்போ தமிழை யார் வேணாலும் அடிக்கலாம். நீங்கள் பதவி சுகத்துக்காகவும் உங்களுடைய கௌரவத்துக்காக நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிடுவீங்க. உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ புதுசாக வேறு கள்ள கூட்டணி இருக்குது, கள்ள உறவு. ஏடிஎம்கேலேருந்து என்டிஏல தான் அவங்க ஜெயித்தாங்க. அந்த 26 எம்எல்ஏ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிடுவீங்க. மக்கள் ஓட்டு போட்டவங்கெல்லாம் முட்டா பசங்க. இதுக்கு நீங்கள் வாயை திறந்து பேசவும் மாட்டீங்க. சோபா செட் அனுப்புவீங்க, ஆட்சியில் பதவி தரேன்னு சொல்லுவீங்க, கேட்டால் நான் முன்னாடியே அறிவிச்சுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் என்னது? இதுதான் தமிழ்நாடு அரசு போகக்கூடிய இதுவா? இன்னும் 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்க மிஸ்டர் தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களை? பார்த்துங்க, தமிழ்நாடு பிச்சை எடுக்கிற மாநிலமாக தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றோம். பிச்சை எடுக்கிற மாநிலமாக ஆக்கிடாதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.